ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு பல நாடுகள் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த நாட்டை யாராலையுமே அழிக்க முடியாது. சொல்லப்போனால் அடிமையாக அந்த நாட்டை கொஞ்சம் நாடுகள் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது அடிமையாக வச்சுருந்த நாடுகளை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டினுடைய பெயர் இந்தியா. இந்தியாவுக்கு எதிரிகளை விட துரோகிகள் ரொம்ப கூடுதல். காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே உதவிகள் செய்வோம். இந்த உதவிகள் நிச்சயமாக துருக்கிக்கும் நம்ம செஞ்சுருக்கோம், பாகிஸ்தானுக்கும் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் அதே மாதிரி அந்த நாடுகள் நம்ம முதுகுல குத்த காத்துட்ருக்காங்க. துருக்கிட்ட இருந்து இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்ப்பதற்காக மட்டும், இந்தியாவை முழுக்க எதிர்ப்பதற்காக மட்டுமே ட்ரோன் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. ட்ரோன் வாங்கினது மட்டும் இல்லாமல் அது இந்திய எல்லையிலேயே பறக்க விட்டுருக்காங்க. அப்படின்னா துருக்கியும் பாகிஸ்தானும் செய்யும் இந்த சித்து விளையாட்டில் இந்த இரண்டு நாடுகளுமே இந்தியாவை எதிர்ப்பதால் அழிந்து விடுமா? இல்லை அங்கே அரசியல் பிரச்சனைகள் இருக்கா? ஒரு முழுமையான இந்திய அலசல். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் வம்பு தும்புக்கு போகிறது கிடையாது. வர்ற வம்பு எப்பா இது வம்பா இருக்குது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம். இல்லையா சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம், இறங்கி அடிப்போம். இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் இருந்து 2003 நம்ம நடந்த ஈராக்கு இன்வேஷன் வர நேற்றைய ஒரு காணொலியில் தெளிவான சில உலக அரசியல், அதில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத புரிய வச்சுருந்தேன். ஆனால் இப்போ இங்கே நடக்கக்கூடிய செய்திகள், அதாவது இந்தியாவினுடைய எல்லையை சுற்றி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கணும்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாகிஸ்தானில் இம்ரான்கான் அவர்கள், முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இம்ரான்கான் அவர்கள் மீது தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அவர் மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு வழக்கை தொடுத்திருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவமும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அவங்களுடைய லாபத்துக்காக பாகிஸ்தான் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அப்படிங்கிற உண்மை எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. தீவிரவாதத்தை வளர்த்து விட்ட நாடு இன்னைக்கு தீவிரவாதிகளாலேயே அழிந்து வருகிறது அப்படிங்கிற வேறொரு உண்மையும் இருக்குது. இந்தியாவை அழிக்க நினைத்த சக்தி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. பலுச்சிஸ்தான் மாகாணமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சிந்து மாகாணமாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே போராட்டம் வெடித்து வருகிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 282 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை பாகிஸ்தானில் விற்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அங்கே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. அங்கே பணம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. IMFட்ட போய் கையேந்தி நிற்கிறாங்க. எப்பா என்னால் முடியலை, கொஞ்சம் காசு தந்தாதான் எங்களால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும், தயவு செஞ்சு உதவுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே IMF என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ சீனாட்டிருந்து நிறைய கடன் வாங்கியிருக்க, இந்தியாவை எதிர்ப்பதற்கு பாகிஸ்தான் கண்டுபிடித்த ஒரு வழி என்ன தெரியுமா? சீனா. இந்தியாவை அழிப்பதற்கு சீனா கண்டுபிடித்த வழி என்ன தெரியுமா? பாகிஸ்தான். இப்படி இந்தியாவை அழிப்பதற்காகவே ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னா அது பாகிஸ்தானும் சீனாவும் தான். கேட்டால் அயன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப கூடுதலாக போயிட்டே இருக்குது. பாகிஸ்தானில் நேற்று சீனாவினுடைய ஒருவர் கைது செய்யப்படுறார். எதுக்காகப்பா அப்படின்னு கேட்டால், எப்பா நம்ம முகமது நபியை பற்றி தப்பாக பேசிட்டாருப்பா அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் சீனர்களுக்கு இடம் கொடுத்து வைக்குது அப்படிங்கிறது அடுத்து வரும் தலைமுறைக்கான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ அதே சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து இந்தியாவை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வீழ்ந்துட்டு இருக்காங்கிறது அவங்க ரியலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ பாகிஸ்தானில் தலைக்கு மேலே போயிடுச்சு, பிரச்சனைகள் எல்லாமே தலைக்கு மேலே போயிடுச்சு. இம்ரான்கான் அவர்கள் மீது தீவிரவாத வழக்கு தொடரப்பட்ட அந்த பாகிஸ்தானுடைய அரசாங்கமே ஒரு தீவிரவாத அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் அப்படிங்கிறது மக்களுடைய பணத்தை சுரண்டி செழிப்பாக வாழ்ந்து வருகிறது அப்படிங்கிற உண்மை எல்லாமே தமிழ் பட்சத்தில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் எல்லாருக்குமே தெரியும். IMFட்ட பணம் கேட்குறாங்க, நீங்கள் வாங்கின லோனை மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி IMF பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. உடனே பாகிஸ்தான் பகிரங்க ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. IMF இப்போ பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அடே பாகிஸ்தான், உனக்கு ஃப்ரெண்ட்லியாக யாருமே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ யாராவது உன்னை ஃப்ரெண்ட்லியாக பார்த்தாங்கன்னா அவன் முதுகுல குத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்க, நேராக சீனாட்ட போய் ஓடுறாங்க. சீனாட்ட ஓடி சீனா IMF சொல்லிட்டாங்க இப்படி நான் லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீ என்ன செய், நீ கொடுத்த லோனை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தரியா அப்படின்னு கேட்கும்போது, பல தடவை உனக்கான உதவிகளை செஞ்சுட்டேன்டா, இனி என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சீனா. இப்போ IMF பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்கிற ஒரு ஏக்கத்தில் பாகிஸ்தான் அங்கே ஜம் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லை கம் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தானுடைய விமானிகள், பைலட்ஸ் நேரம் எங்கே போகிறாங்க? துருக்கிக்கு போகிறாங்க. பேக்கர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படக்கூடிய ட்ரோனை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படிங்கிற ஒரு காணொலியை நம்ம 3-4 தினங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே நல்லா நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திடம் போய் இந்த பாகிஸ்தானுடைய விமானிகள் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இவங்க ட்ரோன் வாங்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா, போன வருஷமே இந்தியாவுக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிச்சு. துருக்கியிடம் இருந்து
பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவினுடைய எல்லை உயரமான எல்லையில் அவங்களுடைய ட்ரோனை பறக்க விடுவதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ பேக்கர் அப்படிங்கிற நிறுவனத்திடம் போன இந்த பாகிஸ்தான் எத்தனை ட்ரோனை வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 6-8 ட்ரோன் இனிஷியலாக எங்கே கிடச்சிருக்கு, பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு. அந்த ட்ரோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேராக்டர் அக்கின்சி என்பது தான். ஸோ பேராக்டர் அக்கின்சி அப்படிங்கிற ஒரு ட்ரோன் அவங்க முழுவதுமாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கெலாம் படிச்சுட்டாங்க. துருக்கியிலிருந்து இப்போ பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு. இந்த பேராக்டர் அக்கின்சி அப்படிங்கிற இந்த ட்ரோனினுடைய எடை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் சுமார் 6 டன்னாக இருக்கும். பேலோடு மட்டுமே 1500 கிலோகிராம் பேலோட இதனால் சுமந்து செல்ல முடியும். இதில் மல்டி டைப் ஆஃப் மியூனிஷன்ஸ், குண்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏந்தி செல்லலாம், மிசைல்ஸ் எல்லாம், ஏர் டு ஏர் ஸ்ட்ரைக், ஏர் டு கிரவுண்ட் ஸ்ட்ரைக் மியூனிஷன்ஸ் எல்லாமே இதில் பேலோடாக வைக்க முடியும். இந்த பேராக்டர் அக்கின்சி அப்படிங்கிற இந்த ட்ரோனில் வைக்க முடியும். இதனுடைய லென்த் மட்டுமே கிட்டத்தட்ட 12.2 மீட்டர். இதனுடைய ஹைட் அப்படிங்கிறது 4.1 மீட்டர். இந்த பேராக்டர் அக்கின்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோனில் டியூல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏவியோனிக்ஸ் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சிக்னல் ப்ராசஸிங்கான அதிநவீன ரேடார்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சென்சார் ஃபியூஷன், சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இன் ரியல் டைம், எலக்ட்ரானிக் சப்போர்ட் சிஸ்டம், டியூல் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மாடர்ன் ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேராக்டர் அக்கின்சி என்கிற ட்ரோன். இந்த ட்ரோன் கிட்டத்தட்ட 40,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய வல்லமை படைத்தது. ரொம்ப நீண்ட தூரம் பறக்கக்கூடிய, நீண்ட நேரம் பறக்கக்கூடிய ஒரு ட்ரோன் தான் இந்த பேராக்டர் அக்கின்சி அப்படிங்கிற இந்த ட்ரோன். ஸோ இந்த ட்ரோனை இப்போ இந்தியாவுக்கு எதிராக இவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கொடுத்தது யார்? துருக்கி. அப்போ துருக்கியை பற்றி நம்ம பார்க்கணும்ல. துருக்கி அப்படின்னு சொல்லும்போது எர்டகன் அவர்கள் கரெக்டாக பிப்ரவரி மாதம் துருக்கியில் மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம், 47,000 மனிதர்கள் அவங்களுடைய உயிரை பலி கொடுக்கிறார்கள். ஒரு 1,60,000 வீடுகள் அப்படிங்கிறதுல பலவிதமான சேதாரங்கள் அப்படிங்கிறது வருது. உடனடியாக துருக்கிக்கு உதவின ஒரு நாடுகளில் முதன்மையான நாடு இந்தியா தான். உடனே கொஞ்சம் அவங்களுக்கான உதவிகளை அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது அங்கே நடைபெறுகிறது. ஃபாரின் மினிஸ்டர் நம்முடைய வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் உடனடியாக அதுக்கான ஸ்டெப்பை எடுத்து துருக்கிக்கு நம்ம உதவுறோம். அப்படி உதவின துருக்கி UNHRCயில் அடுத்த 1 மாதம் இல்லாட்டி 2-3 வாரத்தில் UNHRCயில் வந்து சொல்கிறாங்க, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை இது பாகிஸ்தானுடைய பிரச்சனை, இந்தியா எப்படி தன்னிச்சையாக முடிவெடுத்தது? முதுகில் குத்திட்டான் துருக்கி. ஜெய்சங்கர் அவர்கள் அன்றைக்கே சொல்கிறாங்க, நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் இவனுக்கு நம்ம முதுகில் குத்துவானுங்கடா அப்படின்னு சொன்னாங்க ஜெய்சங்கர் அவர்கள். முதுகுல குத்தி இந்த மறுபடி நமக்கு எதிராக இந்த 2 நாடுகள் ஒன்றிணைந்து விட்டார்கள். எங்கே போனாலும் இந்த 2 நாடுகளை கவனிச்சிங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை பேசாமே இருக்க மாட்டாங்க. அவங்க நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க நாட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், அவங்க நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கலாம். துருக்கி நல்லா இருக்கா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா துருக்கி என்னைக்குனாலும் இந்தியாவுக்கு ஒரு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். துருக்கியினுடைய நிலைப்பாடை இந்தியாவை அழிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒன் ஆஃப் த அஜெண்டா அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லாமல் பார்க்கலாம். ஸோ இந்த துருக்கியில் இப்போ எர்டகன் அவர்கள் இருக்காங்க. ஆனால் இது எண்ட் ஆஃப் எர்டகன் எரா அப்படிங்கிறது முடிவடையக்கூடிய தருவாயில் இருப்பதாக துருக்கியிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட் கொஞ்சம் கணிப்புகள் சொல்லுகிறது. அது எப்படி நான் வாய்க்கு வந்ததை சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை. துருக்கியில் இப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறது நடைபெற போகுது. எப்போ எலெக்ஷன்? மே 14 அப்படிங்கிறது தான் இனிஷியல் எலெக்ஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு செய்தி 2 தினங்களாக வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் ஜூலை மாதத்துக்குள் ஸ்வீடனும் நேட்டோவுக்குள் இணைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீடன் நேட்டோவுக்குள் இணைவதை தடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா துருக்கி தான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லா இடத்துலையுமே அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ மே 14 ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. எர்டகன் அவர்களை எதிர்த்து ஒரு தலைவர் நிற்க போகிறார். எர்டகன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களா 2003 அவர் எலெக்ஷனில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கூடுதலான மனிதர்கள் அவரை கண்மூடித்தனமாக நம்பினாங்க துருக்கியில். ஸோ துருக்கியினுடைய எர்டகன் எரா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டது. எந்த எலெக்ஷன் நின்னாலும் அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த எர்டகன் அவர்களுடைய நிலைமை. ஆனால் எர்டகன் அவர்களுடைய இந்த நிலைமைக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. எதிர்க்கட்சிகள் ஒரு 6-7 எதிர்க்கட்சிகள், முக்கியமான எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் 7 பேரும் தனித்தனியாக தான் நிற்பாங்க. என்றைக்குமே கூட்டணி வச்சு நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அடி விடி ரொம்ப சண்டைகள். எல்லாரும் சொல்கிறாங்க, இடையே இந்தியாவில் தாண்டா இப்படி ஜாதி மதம் அப்படி இப்படின்னு சொல்லி இனம் மொழின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கீங்க. துருக்கியில் போய் பாரியா 7 எதிர்க்கட்சிகள் இருக்குது அப்படின்னா அங்கே எந்த மாதிரி அரசியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். நீங்களே சொல்லுங்களேன். 7 எதிர்க்கட்சிகள் இருக்குது. இதில் 6 எதிர்க்கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க. யாருக்கு எதிராக? எர்டகன் அவர்களுக்கு எதிராக, அதுவும் இந்த எலெக்ஷனில். ஸோ இவ்வளோ நாள் எர்டகன் அவர்கள் அனுபவித்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டம், அவங்கள தனித்தனியாக நிப்பாட்டுற அப்படிங்கிற திட்டத்திலேருந்து முதல் முறையாக எர்டகன் அவர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள். இந்த 6 பேரும் சேர்ந்து ஒரு நபருக்கு, அவருடைய பெயர் கெமல் அப்படிங்கிறது தான். ஸோ கெமல் அவர்களுக்கு ஆதரவை கொடுக்குறாங்க. அவங்க மட்டும்தானா? துருக்கியில் குர்தின மக்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய பார்ட்டி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிறது தான்.
இந்த ஹெச்டிபி அப்படிங்கிற பார்ட்டியும் சிஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்பப்ளிக் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த கெமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கெமல் அவர்கள் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது சூசகமாக அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. அப்படின்னா எர்டகன் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றால் அமெரிக்கா அடுத்ததாக ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க துருக்கிக்கு. எர்டகன் என்னைக்கு தோக்குறாரோ F-16 ரக விமானம் உனக்கு கொடுக்கப்படும்டா துருக்கி, பயப்படாதரா. ஏன்னா எர்டகன் அவர்கள் தான் ரஷ்யா கூட இணைந்து செயல்படுவது, அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறாங்க, புட்டின் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மேற்குலக நாடுகள் வைக்கும்போது எர்டகன் நீ தோத்துட்டினா துருக்கிக்கு F-16 டீல் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எர்டகன் அவர்கள் மே மாதம் நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்கன்னா ஸ்வீடனுக்கு எதிராக எர்டகன் அவர்கள் போட்ட தடை அப்படிங்கிறது செல்லுபடி இல்லாமல் போயிடும். அப்படின்னா நேராக ஸ்வீடன் எங்கே வந்துடும்? நேட்டோவுக்குள்ளே இணைந்து விடும். இதை தான் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் அவ்வளோ கனக்கச்சிதமாக சொல்கிறதுக்கான காரணம். டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது இது தனித்தனி செய்தியாக இருந்துச்சா? கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் தெரியுதா? அப்படின்னா இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன தெரியுமா? எர்டகன் இருக்கிற வரைக்கும் நீ ஆடிக்கோடாமக்கா. அதன் பிறகு எர்டகன் என்ன செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத துருக்கி அனுபவிக்க போகுது. ஏன்னா இப்போ ஃபுல்லாக எர்டகன் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால துருக்கியில் பெரிய பிரச்சனைகள் இருப்பது வெளியில் வராமல் இருக்கலாம். ஆனால் எர்டகன் ஆட்சிக்கு பிறகு துருக்கியில் பலவிதமான அரசியல் பிரச்சனைகள் வரும். மறுபடியும் எர்டகன் அவர்கள் அங்கே வந்துருவார், தலைவராக வந்துருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி உலகம் துருக்கியினுடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும். எர்டகன் அவர்கள் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? 80% இருக்குது. சில நபர்கள் சொல்கிறாங்க, சில தனியார் நிறுவனங்கள் சொல்லுது 112லேருந்து 120% இருக்குது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான். அங்கே ஒரு வீடை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா இப்போ அது 8 லட்ச ரூபா, 8 மடங்காக உயர்ந்து இருக்கிறது. 1,60,000 பில்டிங்ஸ் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகிருக்கு, இல்லாட்டி கொஞ்சமாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஒரு பில்டிங்க்கு விலை அப்படிங்கிறதே 8 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்றால் அந்த பில்டிங் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக துருக்கி எவ்வளோ ரூபா செலவழிக்க வேண்டியதாக இருக்கும்? இவ்வளோதானா? இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் துருக்கி லிரா அப்படின்னு சொல்லலாம். டிஎல் அப்படிங்கிற அந்த காயின் இல்லாட்டி அந்த பணம். அந்த பணத்தினுடைய வேல்யூ 2021 மார்ச்சில் ஒரு அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது 7.5 லிராவாக இருந்துச்சு. ஆனால் அதே நேரம் 2023 நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது இப்போது கிட்டத்தட்ட 20லிருந்து 25 லிராவாக இருக்குது ஒரு டாலர். முதல்ல 7 லிராவாக இருந்தது, இப்போது 25 லிராவாக மாறி நிற்கிறது. அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஷூட்டப் ஆகிருக்கு. எர்டகன் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் அங்கே ஒரு பெரிய வியூகம் வகுக்கப்படுகிறது. இதில் எர்டகன் அவர்கள் கூட சேர்ந்து இந்தியாவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற பாகிஸ்தானுடைய நிலைமையும் கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. கூட்டி கழிச்சு பாருங்க மக்கா, உங்கள் நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, உங்கள் நாட்டில் இன்ஃப்ளேஷன் கூடுதலாக இருக்குது, உங்கள் நாட்டில் மத பிரச்சனைகள் இருக்குது, தீவிரவாத பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை விட்டு இந்தியாவை அழிப்பதே உங்களுடைய லட்சியம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அழிந்து விடுவீர்கள். அதற்கு உதாரணமாக இன்றைக்கி நம்ம பாகிஸ்தானை காணிப்போம், நாளைக்கு நம்ம துருக்கியை காண்பிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.